குஜராத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ரகங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு பெற்றது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2011 புவிசார் குறியீட்டு மாம்பழம். இந்த மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மஞ்சள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு புவிசார் கொடுறாங்களோ அந்த மாதிரி குஜராத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸான ஒரு ரகம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கீர் கேசர் கூடன்றாங்க. கீர் கேசர் அப்படின்வாங்க. உங்கள் கேசர்னா ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கலர்னுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கேசர் மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் கலரில் ரெட் கலரில் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சதைப்பட்டு நீங்கள் உள்ள எடுத்துட்டிங்கன்னா மேலே தோலை எடுத்துகிட்டு போய் உள்ள சதைப்பட்டு இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும், குங்குமம் கலரில் இருக்கும். அதனால் ஒரு சூப்பரான டேஸ்ட் உள்ள ஒரு மாம்பழம் தான். நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலே ஆகுது, இல்லை வீட்டுக்கு யூஸ் ஆகுது எல்லாருக்குமே. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே இருக்கும். இதெல்லாமே ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள், நல்லாவே வந்து மெச்சூரான ஸ்டெம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1.5 இயர்ஸ் பிளான்ட். ஓகே, ஆனால் 1.5 வருஷமாக வளர்த்த பிளான்ட்னால நீங்கள் தாராளமாக நம்பி வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சுங்க பாருங்கள். பூக்கள் வச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் எடுக்குதுன்னு. பட் இது பூக்கள் அலோவ் பண்ணக்கூடாது. பிச்சு விட்டு நெக்ஸ்ட் இயருக்கு விட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா ஸ்டெம்மும் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஸ்டெம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே மெச்சூரான பிளான்ஸ். பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃபீட் ஹைட்டில் தரமான பிளான்ட். பிரான்ச்சஸ்லாம் இருக்குங்க பாருங்கள், 1 2 3 4 பிரான்ச். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி கட் பண்ணி விட்டுக்குள்ளே வளர்த்துக்கலாம். இல்லை நான் ஹை டென்சிட்டி யூஸ் பண்ணுறேன், ஏன்னா பார்த்தா ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மரத்தை சூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் விட்டு நல்லா கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி ஒரு குட்டை ரகமாக கூட நீங்கள் வளர்த்துக்கலாம். அதிலே நிறைய ஈல்டு தரக்கூடிய ஒரு ரகம். ஆனால் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி விட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிரான்ச் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே கட் பண்ணி விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பவுட்ரு இல்லை வந்து பைட்டோலான் இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். இது 2 பிரான்ச் வரும். அப்படி வளர கட் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பேர் மாங்காய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்குது தம்பி எனக்கு கிளைகள் வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். எல்லாமே துளிரோட எவ்வளோ அழகாக அற்புதமான நியூ ஸ்டாக்குங்க, பயங்கரமான செடி. தாராளமாக இந்த செடி இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தர கம்மியான விலையில் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணி வாங்கிக்காங்க. இந்த குவாலிட்டியான பிளான்ஸ் கேசர் மாம்பழம், டேஸ்ட் உள்ள மாம்பழம், அது பிளான்ட்டும் சூப்பராக இருக்குது.